இங்கே வந்து லீவ் விட்டுருவாங்களாம், எல்லாருக்குமே லீவ் விட்டுருவாங்களாம், கடைங்க ஆஃபீஸு இப்படி நிறைய இடங்களுக்கு லீவ் விட்டுருவாங்களாம். இன்னைக்கு வந்து ஸ்ரீ மாயாஸ் ஹோட்டல் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது, நான்வெஜ்ஜு நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆஹா நல்லா இருக்கு. ஹாய் ஃபோக்ஸ், இதான் சர்ச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ பெட்டான்ற ஊரில் இருக்கேன். இங்கே வந்து சாப்பாடு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஸ்ட்ரீட்லாம். இன்னைக்கு கோயான்றதுனால நிறைய கடைங்க லீவாம். இதுதான் நம்ம ஊர் பாரிஸ் மாதிரி எப்பவுமே ஜேஜேன்னு இருக்குமா. இன்னைக்கு அந்த கோயா அப்படின்றதுனால லீவ். கோயா அப்படின்னா என்னன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ். அது நம்ம பௌர்ணமி அமாவாசை இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்கே வந்து நம்ம கோயிலுங்களுக்கு போவோம், ஆனால் லீவ் இருக்காது. இங்கே வந்து லீவ் விட்டுருவாங்களாம், எல்லாருக்குமே லீவ் விட்டுருவாங்களாம், கடைங்க ஆஃபீஸு இப்படி நிறைய இடங்களுக்கு லீவ் விட்டுருவாங்களாம். இன்னைக்கு பசிக்குது, காலையிலையும் சாப்பிடல, ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி வந்துட்டேன். பின்னாடி இடம்லாம் சூப்பராக இருக்குல்ல, பசிக்குது, அதனால தான் வந்தேன். இங்கே எலைட்டுன்ற ஒரு கடையில் வந்து சாப்பாடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை பக்கத்தில் இன்னொரு கடை பேர் ஏதோ சொன்னாங்க, அங்கே வந்து ஜாஃப்னா ஃபுட் இருக்கும் அப்படின்னாங்க. பட் எனக்கு ஜாஃப்னா ஃபுட் ஜாஃப்னாவில் போய் சாப்பிடணுன்ற ஆசை, அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எலைட் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு போகிறேன். பின்னாடி ஸ்ட்ரீட் பாருங்களேன், ஆக்சுவலாக நம்ம பாரிஸ் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாடுக்கும். ஏன்னா எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க, எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே பார்த்தா ஸ்மைல் பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்ப வார்மிங்காக இருக்குது. வெல்கம்னு இருக்குல்ல, அந்த வார்மிங் வெல்கம் இங்கே நிறைய இடத்துல இருக்குது. யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுறாங்க, அவங்க சிங்களமாக இருந்தாலும் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ நான் கோயிலுக்குள்ளே போயிருக்கும் போது ஃபஸ்ட்டு பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி யூடியூப்லாம் வச்சுருக்கேன். இதுக்காக தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியே வந்தேன் அப்படின்னு சொல்லி காமிச்சு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் சிங்களக்காரர் தான், பட் ஆனால் ஹெல்ப் பண்ணார். சரி ஓகே, கருவறையை மட்டும் எடுக்காதீங்க, மற்றபடி சுற்றி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சர்ச்லேயும் அலோடு கிடையாதான், பட் சர்ச்லேயும் நான் போய் கேட்டதுக்கப்புறம் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. சர்ச்சில் பெருசாக வீடியோ எடுக்கக்கூடாது, கோயிலில் கூட வெளில வரும்போது கோயிலில் கூட எடுக்க விட்டுருப்பாங்க, இல்லை சர்ச்சில் எடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் அங்கே இருந்தவங்க நல்லவங்க, நான் கேட்டவொடனே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு சாப்பிட்றத காமிக்கிறேன். அது நம்ம இந்தியன் மணிக்கு எவ்வளோ வருதுன்றதை கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். ரோட்ஸ் இப்போ தான் சொன்னேன், எலைட்டுன்ற கடை நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு. அது பின்னாடி இருக்குது, நீ க்ளோஸ் தான். அப்புறம் இங்கே உள்ளே போயிட்டு சாப்பிடுவோம், ரொம்ப பசிக்குது. எல்லா வகையான நான்வெஜ்ஜும் இருக்குது. ரைஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வெஜ்ஜாக இருக்கேன்னு பாருங்க, நான்வெஜ் சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் இதை சாப்பிடும், செம்ம பசி. சாப்பிடு. மட்டன் குழம்பு, ஸ்ரீலங்கன் மட்டன் குழம்பு எப்படி இருக்கும் பார்ப்போம். மட்டன்
சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை வாங்கினேன், கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஃபிஷ் மட்டும். டேஸ்ட் பார்க்க கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஃபிஷ்ஷு. மட்டன் சூப்பராக இருக்குது. ஃபுட்டு சாப்பிட போகிறேன், இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்லை. நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு அவர் சொன்னார், ட்ரை பண்ணுவேன். கறி மாதிரி தான் இருக்கு. ஃபினிஷிங் டச். ஹாய் ஃபோக்ஸ், எல்லாம் சாப்பிட்டுட்டேன், நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் நல்லா இருந்தது. ஸ்ரீலங்கன் ஃபுட்டும் நம்ம கிட்டத்தட்ட இந்தியன் ஃபுட் மாதிரி தான். பட் ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைல். எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. தேங்காவை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. நம்ம ஊர் காசுக்கு வந்து கரெக்டாக 529 ரூபா வந்தது. அதாவது ஸ்ரீலங்கன் மணிக்கு 1800 ருபீஸ். சொன்னல நம்ம பாரிஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே இருக்குல்ல. ஸோ ஓகே ஃபோக்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீலங்கன் சீரிஸ் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.